பிரம்மாண்ட கோட்டை என் முன்னாடி ஒரு மலைப்பாம்பு மாதிரி நிற்குது. அந்த அதிகாரி அதிகாரமா பேசும்போது அவன் உருவம் மட்டும் ஏன் மங்களா தெரியுது? நான் நுழைய பார்க்கறது ஒரு தொழிற்சாலைக்குள்ளவா, இல்லை என் அழிவை நோக்கியா? பசிக்கு முன்னாடி மானம் ஒரு தூசுன்னு நினைச்சேன். ஆனா இங்க ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தை கீறுது. வேலை கொடுங்கன்னு நான் கெஞ்சினது எனக்காக இல்லை, ஆனா என் குரல் மட்டும் ஏன் எனக்கு கேட்கல? நான் நிஜமாவே இங்கே தான் இருக்கேனா, இல்லை காற்றோடு காற்றா கரைஞ்சி போயிட்டேனா? ஒரு அடையாள அட்டையை என் மேலே தூக்கி போடுறாங்க. அது எனக்கு கிடைச்ச அங்கீகாரமா, இல்லை நான் ஒரு அடிமைங்கிறதுக்கான முத்திரையா? அந்த சூப்பரிஸ்டரோட சிரிப்பு ஒரு பிசாசோட சத்தம் மாதிரி காதல் எதிரொலிக்குது. நான் ஒரு கூலியா உள்ள போறேன், ஆனா அங்கிருந்து ஒரு மனுஷனா வெளியே வருவேனா? மூட்டையை தூக்கிட்டு நடக்கும்போது தரம் மட்டும் ஏன் மேடும் பள்ளமா தெரியுது? செங்கா, எங்கடா இருக்க? உன் வாசம் இந்த சிமெண்ட் தூசிக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. நான் உன்னை தேடுறேனா, இல்லை இந்த மர்ம கோட்டை என்னை தேடி வருதா? இந்த செவத்துல இருந்து வர சத்தம் ஒரு மந்திரம் மாதிரி என் மூளையை குடையுது. ஏதோ ஒரு பேராபத்து என்னை சுத்தி நடக்குது, ஆனா என் கால்கள் மட்டும் ஏனோ கட்டப்பட்ட மாதிரி இருக்கு. செங்க இங்கதான் இருக்கான், ஆனா அவன் உயிரோடு இருக்கானா? புத்தர் சிலை மௌனமா பாக்குது, ஆனா அங்கே ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்தை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த தரம் முழுக்க படிஞ்சிருக்கிறது ரத்தமா, இல்ல கருகி போன என் நம்பிக்கையா? இந்த கொடூரத்தை பார்க்க தான் என் விதி என்னை இங்க அழைச்சிட்டு வந்ததா? வரிசையா போற அந்த மக்கள் யாருமே ஒருத்தர் பார்த்துக்கல. அவங்க எல்லாரும் ஒரு சாபத்துல கட்டுண்டு போயிருக்காங்களா? அந்த பெருங்கூட்டத்துல என் செங்க எங்கேயோ ஒரு மூலையில தொலைஞ்சு போயிருப்பானோ? நான் ஒரு கூட்டத்தை தேடுறேனா, இல்ல ஒரு சுடுகாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கேனா? இருட்டுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. ஒரு சின்ன துவாரத்துக்குள்ள நுழையும் போது என் உடம்பு ஒரு பாம்பு போல சிலிர்க்குது. இது தப்பிக்கிற பாதையா, இல்லை நான் எனக்கு தோண்டி வச்சிருக்கிற குழியா? உள்ள போறேன், ஆனா காலம் பின்னோக்கி ஓடுற மாதிரி ஒரு பிரம்மை. திடீர்னு ஒரு பொண்ணு, அவ கண்ணுல ஒரு தீ. யாரு நீன்னு அவ கேட்கும்போது அந்த சத்தம் இந்த தொழிற்சாலையே அதிர வைக்குது. நிலா, அவ எனக்கு துணையா, இல்ல என் பயணத்தோட முடிவா? அவளோட பார்வையில ஏதோ ஒரு பெரிய ரகசியம் தெரியுது. அப்போ பூட்ஸ் கால்களோடு சத்தம் கேட்டுச்சு. அந்த பொண்ணு என் கையை பிடிச்சு இழுத்து, சத்தம் போடாத, யாரோ வராங்க, அந்த இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னான். நிலா என் கண்களை பார்த்து சொன்னான், காங்கேயா, என் கிராமத்துக்கு நடந்த அந்த துரோகம் உன் கிராமத்துக்கு நடக்க விட மாட்டேன். இங்க நடக்கிறது வெறும் வேலை இல்லை, ஒரு அழிவு. வா, நமக்காக இல்லாட்டினாலும் நம்ம மண்ணுக்காக போராடுவோம். உனக்கு துணையா நான் இருக்கேன்னு அவ சொன்னப்ப அவளை ஒரு பொண்ணா நான் பார்க்கல, என் குல தெய்வமா பார்த்தேன். அவ கொடுத்த அந்த தைரியம் என் ரத்தத்துல நெருப்ப மூட்டுச்சு. செங்கா, இதோ வந்துட்டேன்டான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அந்த பாதாள இருட்டை நோக்கி என் கால்கள் நகர ஆரம்பிச்சது. இது வெறும் தேடல் இல்லை, ஒரு யுத்தம். ஆனா அந்த இருட்டுக்குள்ள எனக்காக காத்திருக்கிறது மரணமா, இல்லை என் நண்பனா?